அனைவருக்கும் வணக்கம். திருப்பி பூமர் கமல் பார்த்தீங்கன்னா விசித்ராமா பற்றி பின்னாடி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் சின்ன பூமர் என்ன கேட்குதுன்னா, எங்கே விசித்ராமா வந்து ஆளே காணா தனியாக உள்ள படுத்திருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குது. உடனே இந்த பெரிய பூமர் தினேஷ் என்ன சொல்கிறாருன்னா, போச்சே போச்சே இந்த பணப்பெட்டி போச்சேன்னு சொல்லி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கதறிக்கிட்டு அழுதுகிட்டு வந்து படுத்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா பெரிய பூமர் தினேஷ் சொல்கிறாரு. உடனே இந்த விஷ்ணு பையன் என்ன சொல்கிறா அப்படின்னா, அதுதான் நான் அப்பயே சொன்னேன், பெட்டி எடுத்துகிட்டு போயிருங்க மேடம், எடுத்துகிட்டு போயிருங்க மேடம் அப்படின்னு சொல்லி, இப்போ மொத்தமாக போச்சா போ, இந்த வாரம் அவங்க வந்து வெளியே போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி திருப்பி இதே பேச விசித்ராவை எப்படியாவது வெளியேற்றணும் சொல்லி இவங்க வந்து கங்கணம் கட்டிட்டு அலையிறாங்க. அதுவும் நடக்க மாட்டேங்குது. அதுக்கப்புறம் அந்த பெரிய பூமர் தினேஷ் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து அவங்க பூர்ணிமா பெட்டி எடுக்கும் போது கூட நான் சொன்னேன், டக்குன்னு இளைய தலைமுறைக்கு வந்து வழி விடுங்க மேடம், நீங்கள் எடுத்துகிட்டு போங்க மேடம் கூட சொன்னேன். அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் உங்களுக்கு வழி விடுறேன் சார், நீங்கள் எடுத்துகிட்டு போங்க சார்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அவன் பாருங்க எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விசித்ராமா வெளியேற்றுறதுக்கு வந்து குறியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி இன்னமும் பின்னாடி பேசுகிறாங்க. இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தனியாக வந்து படுத்திருக்காங்க. இங்கே 3 பேர் உட்காந்து பேசியிருக்காங்க, அங்கே ஒரு 3 பேர் உட்காந்து பேசியிருக்காங்க. விசித்ராமா அவங்க உண்டு அவங்க வேலை உண்டுன்னு பேசாமல் தான் படுத்திருக்காங்க. அப்பயும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு என்ன அப்படி இதுன்னு தெரில. உடனே இவர் வந்து சொல்லியிருக்காரு, நான் வந்து அவங்க வந்து என்னை எடுத்துகிட்டு போக சொன்னாங்க, நான் வந்து திருப்பி சொல்லிட்டேன், எனக்கு வந்து லவ் தான் முக்கியம், பணமெல்லாம் முக்கியம் இல்லை, 1 கோடி ரூபா வச்சா கூட நான் எடுத்துகிட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வீரவசனம் சொல்கிறாரு. உடனே அந்த குட்டிமணி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அந்த பூமர் மணி வந்து ஆமாம் நான்லாம் எடுக்க மாட்டேன், 1 கோடி ரூபா வச்சா கூட நான்லாம் எடுக்க மாட்டேன், ஏன்டா நீங்களாம் எடுக்க மாட்டேன்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் அதே மாதிரி இருக்கீங்க அப்படின்னா அதே மாதிரி தானே அவங்களுக்கு வந்து தேவையில்லை, அந்த பணம் தேவையில்லை, நான் அதை எடுத்துகிட்டு போகணுங்க அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க இருக்காங்க. ஆனால் நீங்கள் எதுக்குடா வந்து தேவையில்ல 3 பேர் உட்காந்துக்கிட்டு போச்சே அவங்க பணப்பெட்டி எடுத்துருக்கணும் போச்சேன்னு சொல்லி அவங்க வந்து அப்படியே சோகத்தில் படுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் எதுக்குடா தேவையில்லாமல் சொல்கிறீங்க, நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் வந்து பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதில் இந்த பச்சோந்தி விஷ்ணு பையன் பார்த்தீங்கன்னா மணியை போய் எடு பூர்ணிமா எடுக்க போகிறா எடுன்னு சொல்லி ஒரு பக்கம் பறந்தான். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த பூமர் தினேஷ் வந்து விசித்ராணி பெட்டி எடுன்னு சொல்லி இவங்க ஒருத்தர், அதாவது ஃபுல் சீசன்லேயே பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் சீசன் வேணாம், இந்த 4 நாளில் பெட்டி வச்சு அந்த 4 நாளில் மட்டும் பாருங்களேன், அவர் ஒரு 40,000 தடவை வந்து சொல்லியிருப்பார். 4 நாளில் 40,000 தடவை மேடம் நீங்கள் பெட்டி எடுத்துகிட்டு போங்க மேடம், இளைய தலைமுறைக்கு வழிவிடும் மேடம், இளைய தலைமுறைக்கு வழிவிடும் மேடம் அப்படின்னு சொல்லி அவங்க ஏன் பெட்டி எடுக்கணும், நீ ஏன்டா வற்புறுத்துற பூமர் தினேஷ்? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். இது பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.